ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தான் பார்க்குறோம். எல்லாருக்குமே உங்களுடைய நட்சத்திரம் தெரியும், ராசி தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும்னா நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் லக்னம் என்னங்கிறது தான். இந்த லக்னத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை நடக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் நடக்கும். அதனால தான் இப்போ இந்த மாத பலனுமே லக்னத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்குற போது நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த மாதம் கிரகங்களால் உங்களுக்கு என்ன நன்மை, அந்த கிரகத்தால் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, அதிலேருந்து மீள்வதற்கு இறை வழிபாடு என்ன, எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்குன்றதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். முதல்ல நமக்கான தேவை பண வரவு, பொருள் வரவு. இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பரவாயில்லை. இந்த மாதம் நீங்கள் எங்கேயாவது பணம் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. அல்லது எப்பயுமே உங்கள் கையில் இந்த மாதம் பணம் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் நல்ல விதமாக நடக்குமா, சக்ஸஸ் ஆகுமா அடுத்து பார்க்குறோம். அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் இருக்குது. என்ன ஒன்று, உங்கள் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இந்த மாதம் 13ஆம் தேதி வக்ரகதி வேறு ஆகி அங்கே இருக்கார். அப்படி இருந்தாலே சனி அப்படின்னாலே காலதாமதம், டிலேன்னு அர்த்தம். நீங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வெற்றி என்பது காணல் நீராக தான் இருக்கும். அதனால் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். குறிப்பாக சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டும் கலந்து இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பயணம். இந்த ட்ராவல் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கான்னா கண்டிப்பாக வேலை நிமித்தமாக, பிஸ்னஸ் நிமித்தமான அந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறதுக்கு அதுக்கும் தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத குழப்பங்கள் எதுவுமே வேண்டாம். அது மட்டும் இல்லை, நல்ல டீப் ஸ்லீப்பு, நல்லா தூங்குங்க, ரிலாக்ஸாக இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே உங்கள் வாழ்க்கையில் உங்களை மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கும். காரணம் என்னென்னா, சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் எண்ணம், சிந்தனை. அதில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ஸோ உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் புதன் 7ஆம் இடத்துல சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும், சூரியனும் அங்கே தான் இருக்கார். அப்போ இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வேலையில் எஃபர்ட் எடுத்தாலும் சரி, எஃபர்ட் எடுக்கணும்னாலும் சரி, உங்களுக்கான ரெகக்னைஸ் நல்லாவே இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கேன், ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன், அல்லது எம்என்சியில் இருக்கேன், ஆர் அஃபிட்டட் கன்சர்னில் இருக்கேன், எதில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கிரகங்கள் அப்படி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 16க்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில், கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். குறிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பணம் வராமல் இருக்குது, மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்காமல் இருக்குது, உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு, இன்சென்டிவ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அரியர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அல்லது போனஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன், இது எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா எல்லாமே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நான் முதலே சொன்னேன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுன்னு. கடன் வாங்கி நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது. பட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் வந்து மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா அடைக்க வாசிங்க. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் செவ்வாய், கேது இருக்குது. இது மாதிரி இருக்கிறது உங்களுக்கு சுமாரான பலன். நீங்கள் உங்களுடைய வேலையாட்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணுங்கள்.
அவங்கள தக்க வைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பாருங்களான வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. வழக்குகள் இருந்தால் ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், ஜெயிப்பதற்கான வாய்ப்பு திரும்ப சொல்கிறது காரணம் அதான். அடுத்தபடியாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஸோ ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. அந்த பிஸ்னஸ் இல்லாமல் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு நார்மலாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், குறிப்பாக ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், சனி பகவான் பார்க்கிறாரு. அப்படி இருந்தால் லவ் அஃபயர், காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த மாதத்தில் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் நான் கம்பெனி மாறணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாளாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் பெண்டிங் இருந்தால் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்ருக்கேன், அல்லது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எப்போ வரும்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு குரு இருக்கிறது எதிர்பாராத பொருள் வரவு, குடும்பத்தில் ஒரு பொது வரவு வருவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் உங்கள் கைக்கு வரதெல்லாம் நிறைய தடை இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான புகழ், வருமானம், அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு நார்மலாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த நார்மல் ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் விட்டதை பிடிக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு லோன் வாங்கி எதுவும் பண்ணாதீங்க. குறிப்பாக நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது, உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இல்லை. குறிப்பாக ஷூரிட்டி, செக்யூரிட்டி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப நல்லா பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் அம்பாள் இருக்கோ, அம்பாள் என்றால் பெண் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, துர்க்க, காளி அல்லது சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளை படைத்த பிரம்மா சிவன் கோயிலில் இருப்பார், அவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னும் சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.